Hi students, good afternoon. 10th standard mathematics. Dear students, today's class is the last class continuity, chapter 2, exercise 2.6. Okay, so 2.5 complete பண்ணிருக்கோம், 2.6 ஸ்டார்ட் பண்ணிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா வந்து சம் ஆஃப் த சீரீஸ் பற்றி பார்த்துருந்தோம், சரிங்களா? ஸோ அதோடைய கண்டினியூட்டியை பார்க்கலாம் டுடேஸ் கிளாஸில். இங்கே என்ன பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸசைஸ் 2.6ல் ஃபஸ்ட்டில் 3 கொஷின்ஸாக கொடுத்துருக்காங்க. 2.6 எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு கொஷினில் ஃபஸ்ட் சம் ஆல்ரெடி நம்ம முடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டில் செகண்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டில் செகண்டு பார்த்தீங்கன்னா வந்து 102, 97, 92 அண்ட் ஸோ ஆன் அப் டு 27 டேர்ம்ஸ் அப்படி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 27 டேர்ம்ஸ் வரையும் நம்ம கொஷின் எப்போ கிளியராக கொடுத்துட்டாங்களோ அப்போ 27 டேர்ம்ஸ், ஓகேங்களா? அந்த 27 வரையும் நம்ம வேல்யூஸை ஆட் பண்ணிகிட்டே போனால் என்ன சம் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்ன்றது தான் அந்த கொஷின். அப்போ பார்த்தீங்கன்னா கொடுத்துற சீரீஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெட்டர் நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ கிவன் வந்து 102, 97, 92 அண்ட் ஸோ ஆன் அப் டு 27 டேர்ம்ஸ்னால் 27 டேர்ம் வரையும் ஆட் பண்ணிக்கிட்டே போனால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடிஷன் ஆஃப் த அப் டு 27 டேர்ம்ஸ் வரையும் ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வந்து என்ன ஃபார்முலா SN. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி அதில் என்ன வருது? SN ஈக்குவல் டு n/2 இன்ட்டு 2a ப்ளஸ் n-1 இன்ட்டு டி. இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. இதில் NAD இதெல்லாம் தேவை. ஓகேங்களா? AD அண்ட் N இதெல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி எடுக்கணும். ஸோ ஏன்றது என்ன? ஃபர்ஸ்ட் டேர்ம். ஸோ A ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் டேர்ம்னு சொல்லுவோம். ஏ என்னென்ன 102 தான் ஏ, சரிங்களா? 102 அண்ட் நெக்ஸ்ட்டு டி என்ன டேர்ம்ஸ் 2 அண்ட் டேர்ம் ஒன்னுடைய டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? ஸோ T2 மைனஸ் T1, சரிங்களா? அப்போ T2 மைனஸ் T1 போது T2 என்ன? D ஈக்குவல் டு 97 மைனஸ் 102, சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா வந்து 97 3 5 கிடைக்கும். பெரிய நம்ம மைனஸாக இருக்கு. D ஈக்குவல் டு -5, சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு தேவை n வேணும். n தானே அப் டு 27 டேர்ம் சொல்லிட்டதுனால n ஈக்குவல் டு 27 தான். n வேல்யூ என்ன? 27. A 102, D வந்து டேர்ம் 2 மைனஸ் டேர்ம் 1. ஸோ டேர்ம் 2 மைனஸ் டேர்ம் 1 டிஃபரன்ஸ் 97 மைனஸ் 102 பார்த்தீங்கன்னா -5 கிடைக்கும். n 27 அப் டு 27 டேர்ம்ஸ் கொடுக்கு n வேல்யூ 27. ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா? ஸோ அப்போ சம் ஆஃப் த n டேர்ம்ஸ் ஆஃப் த சீக்வன்ஸின் போது சீரீஸ் ஃபார்முலா என்னன்னா SN ஈக்குவல் டு n/2 இன்ட்டு 2a ப்ளஸ் n-1 இன்ட்டு டி. இதுதான் நம்முடைய ஃபார்முலா. அப்போது S27 ஈக்குவல் டு 27/2 இன்ட்டு 2a வேல்யூ என்ன? 102 சப்ஸ்டிட் பண்ணலாமா? ஸோ n வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு n/2 இன்ட்டு 2a, a வேல்யூ 102, 2a ப்ளஸ் n-1 இன்ட்டு டி வேல்யூ -5, சரிங்களா? டி வேல்யூ -5 ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். n வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு எழுதியிருக்கோம். அப்போ 27/2 2 இன்ட்டு 100, 2 டைம்ஸ் ஆஃப் 102 பார்த்தீங்கன்னா என்ன? 204 வரும். ஓகேங்களா? 102 2 போகும்போது 204, 204 ப்ளஸ் 27 மைனஸ் 1 26 இன்ட்டு -5, சரிங்களா? ஸோ இது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இதை மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கலாம். ஸோ 27/2 204 ப்ளஸ் இதை மல்டிப்ளை பண்ணுவோம். 5 6 5 30, 6 5 30, ஓகேங்களா? 5 2 10, ஸோ 130 வந்துடும். ஓகேங்களா? ஸோ 130. ஸோ இங்கே மைனஸ் கொடுத்துரும்போது நமக்கு என்ன வந்துடலாம்? -130 போடலாம். -130. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து 27/2 SN ஈக்குவல் டு S27 ஈக்குவல் n/2 இன்ட்டு இந்த 204 மைனஸ் 130, 204 மைனஸ் 130 நம்ம டிஃப்ரென்ஸ் அதோட சப்ராக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து 74 கிடைக்கும். ஓகேங்களா? 74. ஸோ 130 ப்ளஸ் 70 200 ரிமைனிங் ஒரு 4. ஸோ 74. ஸோ 27 74, சரிங்களா? 27/2 இன்ட்டு 74. இதை நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணும்போது 27/2 1 2
2 okay 3 2s are 6 7 2s are 14 so 37 2s are 74 கிடைச்சிரும் நமக்கு வந்து இங்க 27 into 37 27 into 37 மல்டிப்ளை பண்ணும்போது s 27 equal to இதோட மல்டிப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 777 கிடைக்கும் ஆன்சர் ஓகேங்களா 999 சாரி 999 கிடைக்கும் 999 சரிங்களா இதை மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 999 வேல்யூவாக கிடைக்கும் ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப் டு 27 டேர்ம்ஸ் வரை நமக்கு வந்து சம் பண்ணும்போது ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க டேட்டாவில் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏன்னு எடுத்துக்கிட்டோம் காமன் டிஃப்ரென்ஸ் டி அது -5 கிடைச்சிருக்கு அப் டு 27 டேர்ம்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா 27 எடுத்தாச்சு ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா Sn ஈக்குவல் டு n/2 ஃபார்முலா எழுதி ஒரு பாக்ஸ்க்குள்ள போட்டுங்க Sn ஈக்குவல் டு n/2 இன்ட்டு 2a ப்ளஸ் n-1 இன்ட்டு டி n வேல்யூ 27/2 2a ப்ளஸ் n-1 இன்ட்டு டியை சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம் உங்களுக்கு கிடைச்சிக்கிற ஆன்சர் இந்த ஸ்டெப்ஸ் கிடைச்சிருக்கு சரிங்களா இதில் பார்த்தீங்கன்னா 202 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 204 27 - 1 26 ஸோ 26 இன்ட்டு -5 டி வேல்யூ -5 தான் கொடுத்துருக்காங்க ஸோ மைனஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு மைனஸ் ஆன்சர்ஸ் தான் கிடைக்கும் அப்போ -130 204 - 130 அதோடைய டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 74 கிடைக்கும் ஓகேங்களா ஸோ 27/2 இன்ட்டு 74 2 டேபிளை டிவைட் பண்ணும்போது 1 2s are 2 3 2s are 6 ரிமைனிங் 1 14 இருக்கும் 2 7s are 14 ஸோ 37 சரிங்களா இதில் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 27 இன்ட்டு 37 7 7s are 49 9 ரிமைனிங் 4 7 2s are 14 18 வந்திருக்கும் அடுத்து 7 3s are 21 1 ரிமைனிங் 2 3 2s are 6 7 8 ஸோ 9 9 9 999 நமக்கு கிடைச்சிருக்கு ஓகேங்களா ரைட் இதை நோட் பண்ணிக்கங்க அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் இல்லை தேர்டு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க ஸோ உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து இந்த சம் வந்து நான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ்லேயே ஏ டி அண்டு என்லாம் என்னன்னு உங்களுக்கு கிளியராக கொடுத்துருந்தேன் அது நீங்கள் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நெக்ஸ்ட் இதில் வந்து 3 சம் கொடுத்துருக்காங்க செகண்ட் பார்ட் முடிச்சிட்டோம் ஃபஸ்ட்டு செகண்ட் முடிச்சிட்டோம் தேர்டு கொஸ்டின் 6 13 20 and so on 97 ஸோ இது கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டின் பார்த்துங்க இதில் தேர்டு ஃபஸ்ட்லேயே தேர்ட் சம் பார்த்தீங்கன்னா 6 13 6 13 20 6 13 20 and so on 97 இதில் நம்ம கொடுத்துருக்க சீரீஸ் இதில் பார்த்தீங்கன்னா வந்து சம் ஆஃப் த சீரீஸ்ன்னு கேட்டிருக்கும்போது இந்த முன்னாடி கொடுத்த கொஸ்டினுக்கும் இந்த கொஸ்டினுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வந்து அப் டு 40 டேர்ம்ஸ்னு கொடுத்துருப்பாங்க அப்போது 1லேருந்து 40 வரையும் முதல் 1லேருந்து 40 வரையும் போது அப்போ என்ன வந்து 40 நம்ம எடுத்துக்க முடியும் டேரெக்டாக 40 டேர்ம்ஸு அப்படிங்கும்போது முதல் டேர்மை ஏன்னு எடுத்துப்போம் இல்லையா அது டேர்ம் 1 டி அந்த T40 அது மாதிரி தான் ஓகேங்களா ஸோ S1 எடுத்தோம் எஸ்லேருந்து S40 வரையும் நம்ம ஆட் பண்ணுறோம் சம் ஆஃப் த சீரீஸ்ன்னு போது எஸ்ன்னு சொல்கிறோம் அப்போது அது S1 S2 சொல்லலாம் இல்லை T1 T2 போலும் சொல்ல முடியும் ஆனால் இந்த இடத்துல செகண்ட் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா 27 டேர்ம்ஸ் சொல்லியிருந்தாங்க 27 டேர்ம்ஸ் அப் டு இந்த தேர்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அது எத்தனை டேர்ம்லாம் கொடுக்கலாம் அந்த டேர்மில் இருக்கிற வேல்யூவை கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் அந்த இடத்துல இருக்கிற டேர்முடைய வேல்யூ தான் அது அப்போது அந்த 97 ஐ மீன் இந்த 97 வந்து எத்தனையாவது டேர்மு அப்படி தான் முதல்ல கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா அப்போ தான் நம்ம ஒரு டேர்மை ஆட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போகிறதில்ல ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் போகிறோம் ஏ டி எல்லாம் கண்டுபிடிப்போம் ஆனால் இந்த இருக்கிற லாஸ்ட் இருக்கிற டேர்ம் இது 97th டேர்ம்லாம் இல்லை 97th ஒரு டேர்ம் பாருங்க 6th ஃபர்ஸ்ட் டேர்ம் 13th செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம் 20 இது போல் போயிட்டே இருக்கும்போது 97th எத்தனையாவது டேர்ம்னு கண்டுபிடிக்கணும் ஐ மீன் nth டேர்ம் என்னன்னு கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா ஸோ நமக்கு இங்கே வந்து nth டேர்ம்க்கான ஃபார்முலா Tn = a + n-1 × d ஃபார்முலா இருக்குது அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா எல்லுன்னு சொல்கிற ஃபார்முலா லாஸ்ட் வேல்யூ எல் கொடுத்துருக்காங்கன்னும் போது சேம் ஃபார்முலா தான் அதை கன்வெர்ட் பண்ணி எடுத்துருக்காங்க n = l-a/d + 1 ஓகேங்களா l-a/d + 1 ஃபார்முலா இருக்குது அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி என்னன்னு ஃபைண்ட் பண்ணிப்போம் n ஃபைண்ட் பண்ண பிறகு இதே ஃபார்முலா ஐ மீன் இதை விட இன்னும் ஈஸியான ஃபார்முலா என்னென்னா எல்லும் ஏவும் கொடுத்துருக்காங்கன்னா LAN இது மூணுமே கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கான ஃபார்முலாவை இன்னொரு ஆல்டர்னேட் ஃபார்முலா இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா Sn = n/2 × a + l அப்படின்ற ஃபார்முலா அது ரொம்ப ஈஸியானது ஓகேங்களா ஸோ நல்லா கவனிங்க கொடுத்துருக்க சீரீஸ் இதுதான் வந்து இதில் பார்த்தீங்கன்னா
n ஃபைன் பண்ணணும் ஃபஸ்ட்டு சரிங்களா. அது மாதிரி ஏ என்ன, ஏ ஈக்குவல் டு 6, டி ஈக்குவல் டு T2 மைனஸ் T1. அப்போ T2 மைனஸ் T1 T2 வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, T2 அது பார்த்தீங்கன்னா டேர்ம் 2 13 மைனஸ் 6, டி ஈக்குவல் டு 13 மைனஸ் 6 என்பது 7 சரிங்களா. அடுத்து எல் வேல்யூ நம்ம பார்க்கும்போது கொடுத்துருங்க 97 வந்து நம்ம எல் ஈக்குவல் டு 97 அப்படின்னு எடுத்துக்கிறோம் சரிங்களா. எல் ஈக்குவல் டு 97 எடுத்துக்கிறோம். இப்போ நம்மளுக்கு தேவையானது அந்த என் ஃபைன் பண்ணோம். ஸோ என் எப்படின்னு பார்ப்போம், பார்த்தீங்கன்னா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து n equal to L minus A by D plus 1. nth term என்ன ஐ மீன் 97 எத்தனாவது term கண்டுபிடிக்கிறதுக்கு n equal to L. L என்ன 97. நல்லா கொஸ்டின் கவனிச்சிங்க. 97 அப்படின்ற நம்பரானது லாஸ்ட் ஒரு சீக்வன்ஸில் லாஸ்ட்டாக கொடுத்துருக்க கடைசி ஒரு டேர்ம், அது வேல்யூ 97 ஓகேங்களா. ஆனால் அது எத்தனையாவது டேர்ம்னு கண்டுபிடிக்கிறதுக்கு n தான் ஃபைன் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ என்னன்றது நம்பர் ஆஃப் டேர்ம், அதை தான் நம்ம ஃபைன் பண்ணணும். அந்த இடத்துல இருக்கிற வேல்யூ தான் 97 ஓகேங்களா. ஸோ அதனால் அது எல் நம்ம கண்டுபிடிக்க போகிறது n. ஸோ எல் மைனஸ் ஏ, எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் 1 ஓகேங்களா. அப்ளை பண்ணிட்டோமா. ஸோ 97 மைனஸ் 6 பை 7 ப்ளஸ் 1 கொடுத்துருக்கோம். ஸோ இதை சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் பாருங்கள், 97 minus 6 91 by 7 plus 1 1 7 7 7 13 7 சார் 13 7 7 வரும் 91 வரும் ஓகேங்களா. 7 டேபிள் பார்த்தீங்கன்னா 13 91 ஸோ 13 13 plus 1 13 plus 1 14 நமக்கு கிடைக்கும். therefore n equal to 14. n வந்து 14 கிடைச்சிச்சு. ஸோ n வேல்யூ யூஸ் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்து அந்த சம்மை சால்வ் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிற பிளேஸ் போதும் அதுக்கு. ஸோ அதுக்கான ஃபார்முலா பார்த்தா Sn ஈக்குவல் டு நமக்கு என்னென்னா பாருங்கள், இங்கே வந்து என் ஏஎல் அண்டு என் ஆர் கிவன் இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. எல்லாம் ஃபைன் பண்ணிட்டோம்னா எல்ஏஎன் இதெல்லாம் இருக்கும்போது நமக்கு அதோடைய சம்மேஷனுக்கான ஃபார்முலா சம் ஆஃப் த சீக்வன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அந்த சம் ஆஃப் த சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து வேல்யூ ஃபார்முலா வந்து Sn ஈக்குவல் டு n/2 இன்ட்டு ஏ ப்ளஸ் எல். இதான் நான் சொன்ன ஃபார்முலா உங்களுக்கு சரியா. ஸோ இதில் ஏஎல் இதெல்லாம் இருக்கும்போது nth ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணி NALலாம் யூஸ் பண்ணி சம் ஆஃப் த சீக்வன்ஸுக்கு ஃபார்முலா இதுதான் சரிங்களா. ஸோ அப்போது வந்து என்ன 14 கண்டுபிடிச்சோம். அப்போது S14 ஈக்குவல் டு 14/2 ஏ வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஏ 6 டி 7, ஏ வேல்யூ 6 இல்லையா. ஏ 6 ப்ளஸ் எல் என்ன எல் 97. ஸோ 14 1 2 சார் 2 7 2 சார் 14 7 இன்ட்டு 97 ப்ளஸ் 6 103 வரும் ஓகேங்களா. ஸோ 103 7 இன்ட்டு 103 வரும். ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 7 3 சார் 21 7 1 சார் 7. ஸோ 721 வந்து S14 ரைட். ஸோ S14 சரிங்களா. ஸோ த ரெக்கார்டு சம் இஸ் அப்படின்னு போடுறதுன்னா அப்போ நம்ம கேட்ட கொஷின் ஒரு சீரியஸ் கொடுத்து அதில் சம் ஆஃப் த சீரியஸ்னு கேட்டிருக்கும்போது ஏடி அண்ட் எல் எடுத்துகிட்டு இதுக்கு வந்து என் ஃபைன் பண்ணோம். 97 எத்தனாவது டேர்மில் ஃபைன் பண்ணுறதுக்கு என் வச்சு என் ஃபைன் பண்ணியாச்சு. அதுக்கான ஃபார்முலா n ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் 1. என் ஃபைன் பண்ணிட்டோம். அந்த எண்ணை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம கொடுத்துருக்க ஆல்டர்னேட்டாக இன்னொரு ஃபார்முலா என்னது ஏஎல்லாம் கொடுத்துருந்து எண்ணை ஃபைன் பண்ணிட்டு இருந்தால் அதுக்கான சம்மேஷனுக்கான ஃபார்முலா சம் பண்ணுறதுக்கு Sn ஈக்குவல் டு n/2 இன்ட்டு ஏ ப்ளஸ் எல் அந்த ஃபார்முலா. இதில் S14 n வேல்யூ 14/2 ஏ ப்ளஸ் எல். ஸோ 1 2 சார் 2 7 2 சார் 14 7 இன்ட்டு 6 ப்ளஸ் 97 103. So 7 into 103 721. Therefore the required sum is 721. ஓகேங்களா. நோட் பண்ணிங்க. அந்த நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம்.
Okay, next question number 2. ஓகேங்களா, exercise 2.6ல question number 2. How many consecutive odd integers beginning with 5 will sum to 480? Question number clear பார்த்தோம். How many consecutive odd integers begin with 5? அதாவது கான்சிக்யூட்டிவ்னா தொடர்ச்சியான அடுத்தடுத்துன்னு அர்த்தம். எத்தனை அடுத்தடுத்த ஆட் நம்பர்ஸ், ஓகேங்களா, இரட்டை எண்கள் ஒற்றை எண்கள் அப்படி சொல்லலாம். ஓகேங்களா, ஆட் நம்பர்ஸ்னால் ஒற்றைப்படை எண்கள் சொல்லுவோம். ஸோ இந்த ஒற்றைப்படை எண்கள் 5, 1, 3, 5, 7, 9, 11 இதெல்லாம் தான் வந்து ஆட் நம்பர் சொல்லுவோம். இங்கே கொடுத்துற கொஸ்டின் பார்த்தா பிகின் வித் 5, 5லேருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒற்றைப்படை எண்களை எத்தனை வேல்யூ ஆட் பண்ணும்போது நமக்கு 480 கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ ஹவு மெனி கான்சிக்யூட்டிவ் ஆட் இன்டிஜர்ஸ் பிகின் வித் 5 வில் த சம் இஸ் 480? ஆட் இன்டிஜர்ஸை ஆட் பண்ணோம்னா 480 வரணும். அது 5லேருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஆட் இன்டிஜர்ஸ் ஆகணும். அப்போ ஐ மீன் என்ன சொல்கிறாங்கன்னா 5, 7, 9, 11 அண்ட் ஸோ அப்படியே ஆட் பண்ணி இந்த மாதிரி வேல்யூஸ்லாம் வந்து ஆட் பண்ணனா வரணும். சம் வந்து வேல்யூ 480 வரணும். ஐ மீன் SN = 480 அப்படின்றாங்க. சரிங்களா, அப்படியே அடிஷன் ஆனது என்னன்றாங்க 480ன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ இதில் வந்து நம்ம ஏ எடுத்துக்கலாம், டி இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக சம் போடலாம். ஓகேங்களா, அப்போது ஏ நமக்கு வந்து ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் கொடுத்துருக்கும்போது இதில் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இதில் வந்து என் தான் நம்மளுக்கு கொடுக்கல. ஐ மீன் என்ன கேட்டிருக்காங்கன்னா வந்து ஹவு மெனி கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ், ஹவு மெனி கான்சிக்யூட்டிவ் ஆட் இன்டிஜர்ஸ் அப்படின்னா வந்து ஆட் இன்டிஜர்ஸில் எத்தனை ஆட் இன்டிஜர் ஆட் பண்ணணும். 5ல் ஆரம்பிக்கிறேன், 5லேருந்து ஆரம்பித்து எத்தனை ஆட் இன்டிஜர்லாம் கூட்டினா 480 வரும்னு பார்த்தீங்கன்னா ஹவு மெனி டேர்ம்ஸ்ன்னு தான் அர்த்தம் அது. ஓகேங்களா, ஸோ இங்கே முன்னாடி சம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 27 டேர்ம்ஸ் வந்து ஆட் பண்ணால் எவ்வளோ வரும் போது 27 டேர்ம்ஸ் அது மொத்தத்தையும் ஆட் பண்ணியாச்சு ஒரு ஆன்சர் கிடைச்சிருக்கு. அப்போ அதே ஆன்சரையும் அதில் இருக்க ஒரு ஏ டி இதெல்லாம் வச்சு நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது எண்ணும் கிடைக்க முடியும். ஓகேங்களா, கொடுத்துரு எல்லா எலமெண்ட்ஸுடைய வேல்யூவும் ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கணும், மற்றதெல்லாம் யூஸ் பண்ணி அதே ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணால் கிடைக்கும். ஸோ இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆன்சர் கொடுத்துட்டாங்க. சம்மேஷன் ஆஃப் த ஆட் இன்டிஜர்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. 5ல் ஸ்டார்ட் பண்ணி வரக்கூடிய ஆட் இன்டிஜர்ஸ் கண்டினியூவாக இருக்க ஆட் இன்டிஜர்ஸுடைய சம்மேஷன் 480 போது எத்தனை ஆட் இன்டிஜர்ஸ் இருக்குது அப்படின்னு தான் கேட்குறாங்க. அப்போ 5ல் ஸ்டார்ட் பண்ணி எத்தனை ஆட் இன்டிஜர்ஸை ஆட் பண்ணிகிட்டே போனால் 480 வரும்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் தான், நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அதை ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஸோ கவனிங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து த கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ் பிகின் வித் 5 ஆர் எழுதிங்க. த கான்சிக்யூட்டிவ் question number 2, the consecutive odd integers begin with 5 or 5ல் ஆரம்பித்தில் எதுன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி போடலாம் 5, 7, 9, 11 and so on போடலாம். 5, 7, 9, 11 and so on போட்டு ஃபார்ம்ஸ் ஆன் ஏபி தான் வந்து ஒரு ஏபியை ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆர் ஃபார்ம்ஸ் ஆன் ஏபி, ஃபார்ம்ஸ் அண்ட் ஏபி இதை வந்து ஏபி ஃபார்மேட்டில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்போது ஏபின்னு எடுத்துக்கும் போது the sum of the value Sn = 480 எடுத்துக்கலாம். ஸோ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து Sn = 480. ஓகேங்களா, ஏ வேல்யூ என்ன ஃபஸ்ட்டு நம்பர் வந்து 5ல் ஸ்டார்ட் பண்ணுவோம் A5. ஓகே, டி என்ன சொல்லலாம் டி T2 - T1 டேர்ம்ஸுடைய டிஃப்ரென்ஸ் தான் வந்து சொல்ல முடியும். ஸோ ஆட் இன்டிஜர்னா டேர்ம்ஸ் டிஃப்ரென்ஸ் என்ன வரும் 2 கிடைக்கும். T2 - T1 டி T2 7 - 5 டி 2ன்னு கிடைக்கும். சரிங்களா, ஸோ நமக்கு ஃபார்முலா என்ன Sn = n/2 n/2. ஓகேங்களா, n தான் ஃபைன் பண்ண போகிறோம் பார்த்துக்க. n/2 2a + n-1 × d. ஸோ நமக்கு தேவையான Sn இருக்குது, a கிடச்சிருக்கு, d நமக்கு கிடச்சாச்சு. ஸோ நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். சரிங்களா, நம்மளுடைய ஃபார்முலா என்ன Sn = n/2 × 2a + n-1 × d.
இதான் நம்மளுடைய ஃபார்முலா. நம்மளுக்கு கொடுத்துருக்க ஆன்சரை இதில் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எஸ்என் வேல்யூ கொடுத்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். 480 ஈக்குவல் டு n/2. n தான் ஃபைன் பண்ண போகிறோம். n/2 இன்ட்டு 2a a ப்ளஸ் n-1 இன்ட்டு d வேல்யூ 2. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 480 n/2. இதில் வந்து நம்ம ஆஸ் யூஸ்வலாக சிம்பிளை பண்ணலாம். அதோட என்னென்னு பார்த்தீங்கன்னா இது 2 டைம்ஸ் ஆஃப் தன் வேல்யூ இங்கே இருக்குது, இங்கே 2 டைம்ஸ் ஆஃப் 5 இருக்குது. நம்ம காமனாக 2 வெளியே எடுத்துக்கலாம். இன்ட்டு 2ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்கே என்ன இருக்கும் போது 5 ப்ளஸ் n-1. ஓகேங்களா? இதை பார்த்தீங்கன்னா வந்து 2 நம்ம சிம்பிளை பண்ணிடலாம். 480 ஈக்குவல் n/2ல n இருக்குது. இப்போ என்ன 5 ப்ளஸ் n-1 5 ப்ளஸ் n-1 n இன்ட்டு 5 மைனஸ் 1 4. சரிங்களா? n மைனஸ் ப்ளஸ் 4 வரும். ஓகே, n 5 மைனஸ் 1 4 ப்ளஸ் n ப்ளஸ் 4. ஓகே, ஸோ நம்பர்ஸை நம்ம சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. ஸோ அப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்ம என்ன வேல்யூ கிடைக்குது? n ப்ளஸ் 4 இல்லை 4 ப்ளஸ் n நம்பர் நம்ம முன்னாடியே போடுத்தோம், வந்து எல்லாம் யூஸ்ஃபுல் தான். ஸோ இங்கே நம்ம கடைசி வேல்யூ n இருக்குது, 5 மைனஸ் 1 4 ப்ளஸ் 4. சரிங்களா? 480. இது வந்து நம்ம ஃபேக்டரிஸ் ஃபார்மேட்டுக்கு ஒரு கொண்டு போகணும். ஓகேங்களா? குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்முலாவில் n² n கான்ஸ்டன்ட்னு கொண்டு போயிட்டு n வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ரொம்ப ஈஸி தான், அவ்வளோதான். அப்போ பார்த்தீங்கன்னா 480 ஈக்குவல் டு n இன்ட்டு n n² n இன்ட்டு 4 4n. இப்போ நம்ம n² n இருக்குது, இந்த 480 மட்டும் நம்ம ஈக்குவல் தானே கொண்டு போகும்போது n² ப்ளஸ் 4n மைனஸ் 480 ஈக்குவல் டு 0. சரிங்களா? இங்கே எதுவும் காமனாக நம்ம டிவைட் பண்ண முடியாது, டிவைட் பண்ண வேண்டியதுலாம் எதுவும் இல்லை. இப்போ நம்ம இது ஃபேக்டரைஸ் பண்ண வேண்டியதான். இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த நம்பர்ஸ் பாருங்கள், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் n² என்ன எதுவுமே இல்லை, 1ன்னு அர்த்தம். இப்போ மல்டிப்ளை பண்ணுறோன்னா 480 1 இன்ட்டு 480 480 தான். அப்போ ரெண்டு நம்பருடைய மல்டிப்ளிகேஷன். சரிங்களா? 480 வரணும். ஸோ டிஃப்ரென்ஸ் ஸோ நம்ம பார்க்கணும்னா வந்து ரெண்டு நம்பருடைய மல்டிப்ளிகேஷன் 480, அதோடைய டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 4 கிடைக்கணும். ஏதோ 2 நம்பர்ஸுடைய மல்டிப்ளிகேஷன் பாருங்கள், இங்கே என்ன இருக்குது? 1 இன்ட்டு 4 8 480 மைனஸ் 480. இங்கே டிஃப்ரென்ஸ் இங்கே வந்து nth டேர்முடைய கோஎஃபிஷியன்ட் 4. அப்போ என்ன வேணும்? நம்ம ரெண்டு நம்பருடைய மல்டிப்ளிகேஷன் மைனஸ் 480யும் அதோடைய டிஃப்ரென்ஸு ப்ளஸ் 4ம் கிடைக்கணும். அப்போ என்ன வேல்யூ இருக்கும் அதுன்னு பார்க்கணும். நம்ம பார்த்தீங்கன்னா வந்து 24 2s are 48 24 2s are 48. அப்போ 24 இன்ட்டு 20s are 480. 24 இன்ட்டு 20s are 480. ரெண்டு வேல்யூ ஏதாவது ஒன்று மைனஸ் இருந்தாவே ஆன்சர் மைனஸ் வந்துடும். ஆனால் ப்ளஸ் 4 வரணும்னா பெரிய நம்பர் ப்ளஸ்ஸாக தான் ஆகணும். -20ன்னு போட்டுக்கிட்டோம். சின்ன நம்பர் -20 கொடுத்துட்டா 24 - 20 நமக்கு கிடைச்சிக்கிற ப்ளஸ் 4. 24 20s are 480 -480 கிடச்சிருக்கு. இப்போ நம்முடைய ப்ளஸ் வேல்யூ வேரியபிள் பார்த்தீங்கன்னா இங்கே கிடச்சிருக்க நம்பர்ஸு 24 - 20 தான். சரிங்களா? இங்கே 1 இருந்ததுன்னா நம்ம டேரெக்டாக நம்ம போடலாம். 1 தான் இருக்குது, இங்கே கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கிறதுனால நம்ம n + 24 இன்ட்டு n - 20 ஈக்குவல் டு 0ன்னு எழுதிக்கிறோம். சரிங்களா? இந்த ஈக்குவேஷன் நல்லா டேரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு -480 -480 24 - 20 டிஃப்ரெண்ட் 4 கிடச்சிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா என்ன வரும்? n + 24 இன்ட்டு n - 20 ஈக்குவல் டு 0. n + 24 ஈக்குவல் டு 0. n ஈக்குவல் டு -24. ஓகே, n cannot be negative. என்னானது -24 நெகட்டிவ் வேல்யூ வர வாய்ப்பு கிடையாது இங்கே. ஓகேங்களா? சரியா? அப்படின்னு போது ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வந்து வேல்யூஸு பாசிட்டிவாகவே தான் போயிட்டுருக்கு, நெகட்டிவ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு போது ஆல்டர்னேட்டாக இன்னொரு n வேல்யூ இருக்கு இல்லையா? அது என்னென்னு பார்த்தீங்கன்னா n - 20 ஈக்குவல் 0, n ஈக்குவல் டு 20. ஓகேங்களா? அப்போ n ஈக்குவல் டு -24 அண்ட் n ஈக்குவல் 20ல் ப்ளஸ் வேல்யூ இருக்க n வேல்யூ 20 தான் நம்ம அக்செப்டபுளாக இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ சீன்ஸ் n கேனாட் பி நெகட்டிவ்னு போது n வேல்யூ என்ன இருக்கலாம்? 20 + 20 தான் இருக்குது வாய்ப்பு. Therefore, the 20 consecutive odd numbers begin with 5 should be added to get the sum is 480 ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம எழுதலாம். ஓகேங்களா? அந்த ஸ்டேட்மெண்ட் தான் ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஸோ என்ன எழுதலாம்? n = 20 தான் நமக்கு ஆன்சர். ஸோ இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா therefore, ஓகேங்களா? therefore n
என்ன வேல்யூ 20 கிடச்சிருக்கு. 20 கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ். consecutive odd numbers beginning with odd numbers, beginning with 5. Okay, beginning with 5 should be added to get should added with ஃபைல் ஸ்டார்ட் ஆகக்கூடிய வேல்யூஸை இது எல்லாமே நம்ம என்ன பண்ண முடியும், ஆட் பண்ணும்போது should be added to get the sum is added to get the sum is the sum is 480. ஓகேங்களா? அது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டே உங்களுக்கு க்ளீனான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தது. 20 அடுத்தடுத்த ஆட் நம்பர்ஸு 5ல் ஆரம்பிக்கக்கூடிய எண்களான இந்த 5, 6, 5, 7, 9, 11 நம்பர்லாம் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 480 கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஈஸியான கொஷின். சரிங்களா? இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து ரொம்ப ஒரு க்ரியேட்டிவான ஒரு கொஷின்லாம் கொடுக்கணும். இந்த மாதிரி மாடல் கொஷின்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் ஆட் நம்பர்ஸை எடுத்துகிட்டு ஈவன் நம்பர்ஸும் கொடுக்கலாம், ப்ரைம் நம்பர்ஸும் கொடுக்கலாம், காம்போசிட் நம்பர்ஸ்னு கொடுக்கலாம். ஸோ எந்த மாடல் கொடுத்தாலும் இதே பேட்டர்ன் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நான் அந்த நம்பர்ஸுடைய பேட்டர்ன் என்னென்னு நம்ம தெரிஞ்சிச்சுனாலே ஏ, டி, என், எல் இதெல்லாம் கரெக்டாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணி சம் சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இந்த சம் பார்த்தீங்கன்னா ஒன் செகண்ட் திரும்ப சொல்கிற பாருங்க. அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ஆட் இன்டிஜர்ஸ் 5லேருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஆட் நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணால் 480 வரணும்னா அப்போ எத்தனை நம்பரை ஆட் பண்ணணுன்றாங்கன்னா அதான் நம்ம கொஷின். அப்போ நம்ம கொடுத்துற சீக்வன்ஸ் சீரீஸில் பார்த்தீங்கன்னா எஸ்என் வந்து 480 எடுத்துக்கிறோம். ஏன்ற லெட்டர் ஃபஸ்ட் டேர்ம் ஏ 5, காமன் டிஃபரன்ஸ் டி 2 கிடச்சிருக்கு. அப்போ ஃபார்முலா எஸ்என் = n/2 × 2a + n - 1 × d. இதில் எஸ்என் வேல்யூவும் என் வேல்யூ ஏ வேல்யூ அண்ட் டி வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணுறோம். இந்த ரெண்டு இடத்துலையும் வந்து 2 காமனாக இருக்கும். 2 வெளியே எடுத்துகிட்டு டிவைட் பண்ணிட்டேன். ரிமைனிங் வந்து 5ம் n - 1 இருக்கும். இந்த 5 × n - 1 சப்ராக்ட் பண்ணும்போது 5 - 1 4, 4 + n கிடச்சிரும். ஸோ n உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது n × n n² × 4 + 4n. இதை குவாட்ரேட்டிக் ஃபார்முக்கு கொண்டு போகும்போது குவாட்ரேட்டிக் ஃபார்மில் n² n மைனஸ் கான்ஸ்டன்ட் கொடுத்தாச்சு. இங்கே ஃபேக்டரைஸ் பண்ணும்போது அதோடைய ஃபேக்டர்ஸாக -24 + 20 கிடைக்குது. நெகட்டிவ் வேல்யூ -24 வந்து நெகட்டிவாக இருக்குது, அது கிடையாது, ஆன்சர் இருக்க வாய்ப்பு இல்லை. ஓகேவா? அப்போது நம்ம n வந்து 20 தான். அப்போது 5, 7, 9, 11 இப்படி 20 டேர்ம்ஸையும் என்ன பண்ணலாம், எழுதிட்டு அதை ஒவ்வொருத்தையும் ஆட் பண்ணிகிட்டே போனால் நமக்கு 480 வரும்ன்றது தான் இந்த கொஸ்டினுடைய கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன். ஓகேங்களா? 5 + 7 + 9 + 11 ப்ளஸ் இப்படி போட்டுகிட்டே போகும்போது ஒரு 20 டேர்ம்ஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன 5, செகண்ட் டேர்ம் 7, தேர்ட் டேர்ம் 9, 5, 7, 9, 11 இது போல் ஒரு வேல்யூ ஆட் பண்ணிகிட்டே போனால் என்ன வருது, ஒரு 20 டேர்ம்ஸ் சொல்லி ஆட் பண்ணிகிட்டே போனால் 480 கிடைக்குன்றது தான் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஈஸியான மெத்தட் தான் இந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியமானது, அதை பார்த்துங்க. சம் ஆஃப் த சீரீஸ்ன்னு கொடுத்தாலே எஸ்என் அதுதான். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. ஸோ இந்த 2.6ல் நம்ம ஃபஸ்ட்டில் இருக்க 3 சம் முடிச்சிட்டோம், அண்ட் செகண்ட் கொஸ்டினை முடிச்சிருக்கோம். இதோடைய நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த சம் பார்ப்போம். எக்ஸாம்பிள் சம்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அண்டு கொடுத்துருக்க ஃபேர் ஒர்க்கை கரெக்டாக நோட்டில் ஃபாலோ பண்ணிங்க, அழகாக எழுதிக்கிங்க. ரெகுலர் கிளாஸில் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும்போது மொத்தம் எல்லாரோடையும் இருக்கக்கூடிய ஃபேர் நோட்டை போல நான் செக் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அதனால் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, கிளாஸஸை ரெகுலராக யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.